அன்பிற்குரிய சகோதரிகளே, இங்கு கோடைகால பயிற்சி முகாமில் பயின்ற பிள்ளைகள் இன்று நிறைவு நிகழ்ச்சியின் அடிப்படையில் பரிசளிப்பு நடக்கக்கூடிய இந்த வேளையில் பெண் பிள்ளைகளுக்கு சில அறிவுரைகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சில மார்க்க அறிவுரைகளை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய கட்டளைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்களை உங்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்க விரும்புகின்றது. அதற்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். கோடைகால பயிற்சி முகாம் என்ற இந்த பயிற்சி முகாமில் இந்த விடுமுறை நாட்கள்ல பிள்ளைகள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலியை பதிய வைப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். இதற்குரிய கூலி அவனிடத்தில் கண்டிப்பாக நாளை மறுமையில நமக்கு வழங்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன், யார் ஒருவர் மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி புறப்பட்டு செல்கின்றார், ஸஹலல்லாஹு லஹு தரீகன் ஃபில் ஜன்னah, இப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில சுவனத்தில் செல்வதற்குரிய பாதையை எளிதாக ஆக்கி வைத்து வருகின்றார். அதனால இவ்வளவு நாளும் இந்த பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வந்தது, படிச்சது, அதற்காக நடந்தது, திரும்ப சென்றது, எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் எட்டுக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் லுக்மான் என்ற ஒரு நல்லடியார் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை தான், பையன் தான். ஆனால் உபதேசம் அறிவுரை பொதுவான அந்த அடிப்படையில அந்த உபதேசத்தில் வருகின்றது, இதுகால லுக்மானுல் இப்படி லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை செய்யக்கூடிய அந்த வேளையில் அவர் சொன்ன செய்தியை நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்விற்கு நீ இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மிக பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விடக்கூடாது. அதுல நாமும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறது நம்ம எல்லாரிடத்திலையும் வருவது கிடையாது. ஆனால் ஒரு சில கட்டங்கள்ல அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்போ உதாரணமா ஒரு வீட்டுல யாருக்காவது பிள்ளைக்கு அம்மா போட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க உடனே அந்த பேரே அம்மை பார்த்து விட்டார் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. நல்ல வேளை அப்பம் பார்த்தான்னு சொல்லி சொல்லல, அம்மை பார்த்து விட்டார் அப்படி இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அம்மை என்ற ஒரு தெய்வம் இருக்கின்றது. அந்த தெய்வம் இவங்களை பக்கத்துல இருந்து பார்த்துச்சா தூரத்துல இருந்து பார்த்துச்சான்னு தெரியல, அம்மை பார்த்து விட்டது அப்படின்னு தான் அதுக்கு பேர். அதனால இந்த பிள்ளைகள் ஏதாவது எனக்கு ஏமா ஒரு லட்டு வாங்கிட்டா அப்படின்னா உடனே கண்ணா உனக்கு லட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவான். ஏன்னா கேட்கறது பிள்ளை இல்லையா, அந்த பிள்ளை கேட்கல, காய்ச்சல்ல இருக்கக்கூடிய அந்த பிள்ளை கேட்கல, அந்த பிள்ளைக்கு உள்ள இறங்கி இருக்க அந்த ஆத்தானா அம்மா அது கேட்குறான்.
அதனால வீட்டுல சொல்லுவாங்க, என்ன வேணாலும் நீ கொடு. அது என்ன செய்வாங்கன்னா நம்ம ஊர்ல மளிகை பொருள்லாம் வாங்கி வச்சிருப்பான். அது போல வேப்பங்குலை எதுக்குன்னா, எங்க பேய் ஆடுத, பேய் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, பிசினஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பேய் ஆடும் போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா வேப்பங்குலையை வச்சு அடிப்பான். ஆத்தா வந்துட்டா வேப்பங்குலையை கண்டவன, வேப்பிலையை கண்டவன ஆத்தாவுக்கு கிருக்கு பிடிச்சிருக்கு போல தெரியும், அது ஓடிடும் அப்படின்னு விளக்கி வச்சிருக்காங்க. அந்த வேப்பிலையும் மிஞ்சி ஆடுற ஆட்டம் இருக்க, அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை நான் எதற்கு சொல்றேன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது இடத்துல வராது. ஆனால் அந்த பிள்ளை படக்கூடிய அந்த அவஸ்தை, அந்த அம்மை என்பது இருக்கின்றது, அது மேல எல்லாமே பருப்புகளாக பொடி பொடி பொக்களங்களா வந்துடும். அப்படி வந்த உடனே அந்த பிள்ளை படக்கூடிய பாடையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சொல்லுவான், நீ ஆத்தாவுக்கு ஏதாவது நேர்ச்சி செய்யி, நம்ம ஊர் பாசையில நேம்சம் வைக்கி, அப்போ ஒரு நேம்சத்தை வச்சா அது போயிடும் என்று இப்படி விளக்கி வச்சிருக்கிறார். இதற்கு ஒட்டுமொத்தமாக மருத்துவ உலகம் சொல்றது, டாக்டர்கள் சொல்றது என்னவென்றால், ஒரு வாரம், அதிகபட்சம் ஒரு வாரம் அந்த காய்ச்சல் அது தானாக இறங்கிவிடும். அந்த காய்ச்சல் இறக்குறது கூட அம்மா இறங்கிட்டா அப்படின்னே சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி நம்ம இடத்துல எந்த ஒரு கட்டத்திலையும் இணை வைப்பு வந்துடக்கூடாது, இணை வைப்பு வந்துடக்கூடாது. நாங்க சின்ன பிள்ளைகள அங்க போய் குளிக்க போவோம், அதாவது மரோட்டு ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல கம்பி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு இருக்கும்போது அங்க சிலைகள்லாம் இருக்கும். அந்த சிலையை பார்த்துட்டு கையை நீட்டிட்டாங்க, நீ அப்படி அதை பார்த்து நீ கையை நீட்டியா, கைய ஒரு விரல வாயில வச்சு கட்டிப்பாங்க. அப்ப என்ன கேட்டா, இதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சக்தி சிலைக்கும் கிடையாது, தர்காவுக்கும் கிடையாது, தர்காவுக்கும் கிடையாது. அதனால எந்த ஒரு கட்டத்திலையும் நாமும் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடக்கூடாது. அத லுக்மான் என்ற நல்லடியார் பெரியார் தன்னுடைய பையனுக்கு சொல்றாங்க, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காத, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை. அடுத்த அறிவுரை, வஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதனுக்கு நாம் அறிவுரை கட்டளை இடுகின்றோம், அறிவுரை சொல்கின்றோம். பிவாலிதைஹி, அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவளத்துக்கு உம்முரு வகனன் அலாவன், ஒரு தாய் அந்த பிள்ளைய கருவுல வச்சு வயிற்றுல வச்சு சுமக்கும் போது ரொம்ப பலவீனமான நிலையில் சுமக்கின்றார். நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா தான் இருக்கிறீங்க. ஒரு தாய் கர்ப்பிணி பண்ணா ஆயிட்டா அவங்க நடக்கிறது, நாம ஓடுற மாதிரிலாம் அவங்க ஓட முடியாது, நாம நடக்கிற மாதிரிலாம் நடக்க முடியாது, நாம சாப்பிடுற மாதிரிலாம் அவங்க சாப்பிட முடியாது, விருப்பப்பட்ட உணவை சாப்பிட முடியாது. அப்ப இப்படிதான் ஒரு தாய் உங்களை எல்லாம் பெற்றெடுத்திருக்கிறான். அப்ப அந்த தாய்க்கு அதை போல தகப்பனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவங்க என்ன நம்மளை பேசினாலும் திட்டினாலும் நாம பொறுத்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம ஊர்ல நம்ம எழுந்திருச்சு உன் பேர் என்ன பேரு? ஆத்திக்காரையுமா எழுந்துரு, உம்மாவை பார்த்து போகலான்னு சொல்லுவியா? நாம் சொல்ல மாட்டியா? நல்ல பிள்ளை, நீ எழுந்துரு, உன் பேர் என்ன பேரு? அதிகமா நீ சொல்லுவியா போகலான்னு? நல்ல பிள்ளை இருக்குங்க. ஏன்னா நம்ம ஊர்ல பெற்ற தாயை கூட போலா அப்படிங்கிறது சொல்றது, போலா என்று சொல்றது சர்வசாதாரணம். அப்படி இனிமேல் யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க, நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. அப்போ வீட்டுல போய் போன உடனே பார்த்து போகலாம் சொல்லிடலாம். பிள்ளைகள் எந்த காலத்தையும் அவன் என்னதான் திட்டினாலும் சரிதான், என்னதான் திட்டினாலும் சரிதான். நாம என்ன செய்யக்கூடாது, எதுவுமே அவங்கள
ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான் வலா தகுல்லஹுமா உஃப், அவங்கள பார்த்து சீ என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள். அந்த ஒரு வார்த்தை கூட நம்மிடத்தில் இருந்து நம்முடைய தகப்பன் தாயி அவர்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு பால் குடியை நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. அல்லாஹ் தஆலா சின்ன பிள்ளைக்கு எப்படி சொல்றான்னு பார்த்துக்கங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் குடியை மறக்கடிக்க செய்தது 2 வருஷம். இந்த 2 வருஷத்துல நீங்க உங்களை அவங்க வளர்த்து பராமரிச்சது இருக்கின்றது சாதாரண காரியம் கிடையாது. இதுல ஏதாவது உங்களுக்கு நோய் வந்தது என்று சொன்னால், இன்றைக்கெல்லாம் அந்த காலத்துல குழந்தைக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் ஏதாவது கொஞ்சம் மருந்து அடைச்சி சங்கில போட்டுவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. டாக்டருக்கு போய் நிக்கணும். சாயந்தரம் 5 மணிக்கு போனா நந்தகுமார், மாணிக்க வாசகம் இந்த மாதிரியான டாக்டர் எல்லாம் போய் பார்த்தமாக்கும் 9 மணி 10 மணி ஆகும். அவ அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த 2 வருஷத்துல நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட நோயை உங்களுக்கு சொல்ல தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் அழத்தான் செய்வீங்க. புரியுதா? அந்த வயசுல சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல வைத்த வலிக்குன்னு சொல்ல தெரியாது. அழுகுறது. அப்ப தாய் தான் பார்த்து பிள்ளைக்கு வைத்த வலிக்குது. ஒரு கட்டத்துல அழுகும் பொழுது சரி பிள்ளைக்கு பசிக்குது. இப்படி அவங்க புரிஞ்சு அந்த 2 வருஷத்துல அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை எல்லாம் செய்து உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றாங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், "ஒஃபிஸாலுஹு ஃபி ஆமை அனிஷ்குருலி ஒளி வாலிதைக்கு." எனக்கும் நீ நன்றி செலுத்தணும், உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தணும். இலைகள் மசீர், நீ என்னிடத்துல தான் திரும்ப வரப்போகிறாய் என்று அல்லாஹ் சொல்றான். இதுல நாம என்ன கவனிக்கணும்னா, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, பெற்ற தாயும் தகப்பனும் ஒருவருக்கு இல்லை என்றால் அதை விட ரொம்ப சோதனையான ஒரு நிலை கிடையாது. எல்லாருக்கும் அல்லாஹ் தாய் தந்தையர்களுடைய ஆயுசை நீடிச்சு வைக்கணும். அப்படி இல்லாத பிள்ளைகள் தகப்ப மட்டும்தான் இருக்கிறாங்க, தாய் இல்லையா, அவங்க நமக்கு சின்னமா இருக்கிறாங்க, நம்மளை கவனிக்கிறதுக்கு பிரியமா இருக்கிறாங்க, நம்ம வாப்பா இருக்கிறாங்க என்று அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அடுத்தது இப்போ தகப்பன் இல்ல, தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே இல்லாத ஒரு நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அப்ப நமக்கு தாய் தகப்பன் அயாதா இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்களே, அது பெரிய பாக்கியம் என்று நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளணும். அடிக்கடி அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். நன்றி செலுத்துறதுக்கு உள்ள வேலை என்ன தெரியுமா? அவங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அவங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இப்ப நம்ம வீட்டுல நம்ம தாய்மாருக்கு ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு. அப்பா போய் கடையில 2 துண்டு தேங்காய் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. நீங்க தேங்காய் துண்டு வாங்கிட்டு வந்துருவீங்க. வந்த உடனே ஏமா கடையில போய் ஆம்பளை போயிட்டு அப்படிதான் 50 கசகசா வாங்கிட்டு வா. 2வது கசகசா நீங்க கசகசா பேங்கில் போயிட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க. அதுக்கு அடுத்து ஒரு 1/4 கிலோ சீனி வாங்கிட்டு வா. இப்பதான் இந்த பிள்ளைக்கு வெறிக்கலாம். எத்தனை தடவை இந்த மாதிரி போட்டு அழைக்கிறேன். இந்த பாடு படுத்துறிய, நம்ம ஊர்ல உள்ள தம்பி என்ன போட்டு இந்த பாடு படுத்துறிய அப்படின்னு சொல்லி எப்ப சொல்றாங்க. இவங்களும் ஒரே சமயத்துல என்னென்ன பொருட்கள் வருதோ, இப்போ நம்ம ஊர்ல எங்க ஊர்ல எல்லாம் தான் நடக்குது. அங்க இருந்து மீன் கடையில மீன் வாங்கிட்டு வந்துருவாங்க, தேங்காய் வாங்கிட்டு வாங்கலாம், தேங்காய் வாங்கிட்டு வந்துருவாங்க, அதுக்கு அடுத்து மாங்காய் வாங்கிட்டு வாங்கல. இப்படி நம்ம போட்டு என்ன செய்யறதுன்னா அலக்கழிக்கிறது. இது இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட தாய் அவங்க போக முடியாது. அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும். எல்லாம் பிற்காலம் பார்த்தா பெண்கள் தான் போய் கடையெல்லாம் சாமான் வாங்கிட்டு வர்றாங்க. அப்ப அதனால இந்த மாதிரியான ஒரு கட்டத்துல தாய் இடத்துல இப்பதான் நமக்கு திட்டுறதுக்கு நேரம் வருது. நம்மளை சோதிக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு தடவை வாங்கிட்டு வந்துட்டா சாமி இருந்துருவீங்க. அப்புறம் 4வது தடவை நீ போய் ஒரு 4 லிட்டர் ஆவின் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கிளம்பிடும். இப்படி இந்த பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால
இந்த மாதிரியான கட்டங்கள்ல நாம பெற்றோர்களை எக்காரணத்தும் திட்டிடக்கூடாது. அவங்க அவ்வளவு நாள் திட்டிட்டு போறாங்க, அதனால அவங்களும் திட்டக்கூடாது. அவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களும் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய பிள்ளைய பார்த்த அது எப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வாந்தியில போயிடுவ அப்படிம்பாங்க. யார? தன் பிள்ளைய பார்த்த. வாந்தியில போறதுன்னா என்ன? ஒரே வாந்தி எடுக்கும் பிள்ளை. வாந்தி எடுத்து அப்புறம் உட்காந்துட்டு என்ன அல்லாவே திட்டுறது. அல்லாவுக்கு என் பிள்ளைதான் கிடைச்சான், நீ தானே சொன்ன வாந்தியில போன, இப்போ வாந்தி எடுத்துக்கணும். புரியுதா? அப்ப தாயும் பிள்ளைகள் அப்படி திட்டக்கூடாது. தாயும் பிள்ளைகள் அப்படி திட்டக்கூடாது. இந்த நேரத்துல அது நம்ம ஊர்ல அரபி சேர்த்து சொல்லுவாங்க, ஹலாக்கா போக மாட்டியா அப்படிமா. ஹலாக்குங்கிறது அரபில வந்து என்ன? அடிச்சு போ, நாசமா போ. அப்ப என்ன செய்யறாங்க? ஹலாக்கா போக மாட்டியா அப்படின்னு. அது எந்த சந்தர்ப்பத்துலன்னா நான் கேட்டிருக்கேன், பீடி தட்டுல உட்கார்ந்து வெள்ளிக்கிழமை பாங்க சொல்லிட்டு இருப்பான். வெள்ளிக்கிழமையெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள், மற்ற நாளும் அப்படிதான் மடக்குகள் சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஹலாக்கா போக மாட்டியா அப்படின்னு திட்டுறது. அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. இது தாய் தந்தையர்களுக்கு உள்ளது, தாய் தந்தையர்களுக்கு உள்ளது. தகப்ப என்ன செய்வானா பெரும்பாலும் 4 அடி அடிச்சா பாடு நடந்துடும். இன்னைக்கு 4 சாட் சாட்டிட்டு சாம போயிட்டே இருப்போம். பொம்பளைக்கு தான் வந்து என்ன செய்யணும்னா டேப் ரெக்கார்டை விட்டு இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு எண்ணெய் பாட்டில புள்ள உடைச்சிட்டு வந்தோடனே நாசமா போற பாட்டலு ஒரு 10 ரூபாய் பாட்டல், அதுக்காக தன்னுடைய பிள்ளைய நாசமா போற பையன் புள்ள ஒரு பாட்டில போய் உடைச்சிட்டு வந்து இது இந்த குத்துக்கள் மாதிரில இருக்குது. இவ்வளவு வளர்ந்து இருக்குது, எருமை மாடு மாதிரி வளர்ந்து இருக்காங்க. பாட்டு கண்டபடி திட்டுவாங்க. என்ன திட்டினாலும் கப்சி காரவடாப்பாங்கல்ல, நம்ம பிசாம வாயை குத்திக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க திட்டுனா நம்ம இது தப்பு கிடையாது, நாம திட்டுனா நல்லா அர்த்தம். அப்ப அதனால நீங்க இங்க இருந்து நீங்க படிச்சு போறது, இந்த பட்டம்லாம் வாங்குறது அதெல்லாம் பெருசு கிடையாது. போய் வீட்டுல இனிமே தாயை பார்த்து எதிர்த்து பேசக்கூடாது, தாயை பார்த்து கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா, அனிஷ்குருனி, எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள், உன்னை வாரி தைக்க உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். இலைகள் பசியும், நாளைக்கு நீ என்னோட தான் வருவ என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கின்றான். அப்ப அதனால எந்த ஒரு கட்டத்திலையும் நாமும் பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாமும் பெற்றோர்களுக்கு நான் சமையலாம் பேசுறோம். பெற்றோர்களுக்கு நாம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நன்றி செலுத்துறதுன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது, நம்ம தாய் தந்தையர்களை நமக்கு பாக்கியமாக்கி தந்திருக்கிறான். அதுல எனக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்க, ஒரு தாயுடைய அருமை எப்போது தெரியும்னா, நீங்க வளர்ந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பெறும்போதுதான் அந்த தாயினுடைய அருமை தெரியும். மற்ற கட்டங்கள்லாம் எல்லாரும் தாங்கிக்குவான். ஒரு குழந்தையை பெற்று எடுக்கும் போதோ நம்ம தாயி நம்மோடு கூட இருந்த மாதிரி வரவே செய்யாது. சின்னம்மா இருந்தாலும் ஈடாகாது, பெரியம்மா இருந்தாலும் ஈடாகாது, மாமிக்கார் இருந்தா சுத்தமா ஈடா. என்ன சொல்றாங்கன்னா, மாமியுடைய பழக்கமே திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இல்ல அழுவாரு கிடக்கிறீங்களா இப்படியே தான் திட்டிட்டு இருப்பாங்க. மாமி வந்து அனுசரிப்புல உள்ள பத்திட்டு வீட்டுக்கு ஓடி அந்த மாதிரியான ஒரு நிலம் வந்துடும். அப்ப அனுசரிக்கிறது, உங்களை கவனிக்கிறது யாரு ரொம்ப பொருத்தமானவங்கன்னா உங்களுடைய தாய் தான். அதனால தாய் தந்தையர்களுடைய சுகத்துக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். அவங்களுடைய நல்வாழ்வுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யணும். நீண்ட காலம் அவங்களோட சுகமாக உங்களுக்கு உத்தாசை செய்வதற்கு அவங்க கூட இருக்கணும். இப்படி எல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொள்ள வேண்டும். இதுதான் நன்றி செலுத்துறது. அனிஷ்குருனி ஒளி வாலிதைக்க ஒய் இலையல் மசீர். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னதாக, யா புனைய அப்திமிஸ் ஸலா,
என்னுடைய அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டு, வாப்பருப்பில் ஓடு, நன்மையை ஏம்பு, வண்ணானில் முன்கர், தீமையை விட்டும் தடுத்து விடு, வஸ்பிரு அலாமா அசாபக, உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையின் மீது நீ பொறுமை மேற்கொள். இந்த நாளிக்க அஸ்மில் மோர், இது எல்லா விஷயங்களிலும் உறுதிப்பாடான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அதனால நாம தொழணும், நம்ம வீட்டுல உள்ள ஆட்களை தொழுவதற்கு எழுப்பணும், நன்மை ஒரு தீமையை செய்யறாங்கன்னா அதை தடுக்கணும், நன்மையை ஏவணும். இத்தனையும் தன்னுடைய வீட்டுல ஒரு பிள்ளை செய்ய வேண்டும். நீங்க படிச்சதுக்கு அதுதான் அர்த்தம், படிச்சதுக்கு அதுதான் அர்த்தம். அவங்க தொழுகையை கண்டிப்பா எல்லாரும் தொழுகிறீங்களா? வீட்டுல நீ தொழுகிறியா? 5 வகுப்பு தொழுகிறியா? சுபு கிடையாது, அப்படிதானே? கால தொழுக காஞ்சா அது பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டாரு. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க படிச்சு போனதுக்கு என்ன அர்த்தம்னா, வீட்டுல இனிமேல் சுபு தொழும் போது சுபு தொழணும். அதுக்காக வேண்டி வீட்டுல அம்மா வாங்கிட்ட என்ன காலையில பாம்பு சொன்ன உடனே 5 மணிக்கு எழுப்பணுமா என்று சொல்லணும். அப்படி சொல்லி காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு நீங்க சுபு தொழ வேண்டும். அப்படி தொழுகையை நிலைநாட்டு. நீ தொழுகையை நிலைநாட்டினால் மட்டும் போதாது, வக்ஃபுல் பொருள், நல்ல காரியத்தை ஏற்பு, வண்ணா நீ முக்க, தீமையான காரியத்தை விட்டும் தடுத்து விடு. இன்னதாலிக்க வஸ்பிர் அலாமா அசாபக், உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சோதனையில் நீ பொறுமையாக இரு. வாழ்க்கை என்று சொன்னால் கண்டிப்பாக சோதனை இருக்கும். அதுல பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அதுல ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் எழுதி வைத்திருக்கக்கூடிய விதியினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை நடக்குது. நாம ஒண்ணு நினைப்போம், அல்லாஹ் வேற ஒன்று நினைச்சிருப்போம். இதுதான் நடக்கிறது. இப்ப அன்றைக்கு ஒரு சம்பவம் 2 நாளைக்கு முந்தி சென்னையில நடந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம் என்று கேட்டால், ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி 3 பையன்கள் சென்னைக்கு போறாங்க. எதுக்காக போறாங்க? குடும்ப தலைவர், அதான் பையன்களுடைய தாப்ப, அவரு தமாமுக்கு போறார், சவுதி அரேபியாவுக்கு. அவரு கிளம்பி போகும்போது மூத்த பையன் திருச்சியில படிக்கிறான், பெரிய படிப்பு. அந்த பையன் நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். அந்த பையனும் சேர்ந்து கார்ல இருந்து சென்னைக்கு போறாங்க. அந்த காரு தமாம்ல வேலை பார்க்கிறார அந்த சகோதரருடைய கார். போயாச்சு, ஏர்போர்ட்ல இறக்கி விட்டாச்சு. அவர் ஏர்போர்ட்ல போயிட்டாரு. இனிமேல் அவரை போய் பிளைட்ல ஏறுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அவர் அங்கிருந்து போன் பண்ணி, நான் பிளைட்ல ஏறிடுவேன், நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த கார்ல அவருடைய மனைவி 3 பையன் டிரைவர் 4 பேர் வர்றாங்க. 4 பேர் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, இவர் விமானத்துல ஏறியாச்சு. பிளைட்ல ஏறிட்டு வீட்டுக்கு இனிமே பிளைட் எடுத்துட்டான் என்று சொன்னால் டேக் ஆஃப் பண்ணிட்டா நாமும் வீட்டில் தகவல் சொல்ல முடியாது என்று சொல்லி மனைவிக்கு போன் அடிக்கிறார். மனைவிக்கு போன் அடிச்சா அங்கிருந்து எதிர்ப்படையில யார் பேசுறாங்கன்னா போலீஸ்காரர் பேசுறாங்க. நீங்க யாரு? நான் அந்த அம்மாவுடைய கணவர். நான் இப்போ உடனே நீங்க வரணுங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன என்று கேட்டு அவர் பதறி போய் நம் ஜமாத்தில் உள்ள பொறுப்பாளருக்கு அடிக்கிறார். பொறுப்பாளர் உடனே லைன்ல போயிட்டு வந்து சொல்றாரு, உங்களுடைய மனைவி
உங்களுடைய 2 பையன் 2 பேருமே ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. ஒரு பையனுடைய உயிர் மட்டும் ஊசலாடிட்டு அந்த பையனை மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அவருக்கு அதிர்ச்சி தாங்க முடியும். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எப்படி இருக்குது? கீழே இறங்குறாரு, பாஸ்போர்ட் அங்கேயே கிழிச்சு போட்டாரு. இந்த பிள்ளைகளுக்கான நம்ம அங்க போறோம். இப்ப அந்த பிள்ளைகளே இல்லைன்னும் போது இனிமேல் நான் வெளிநாடு போய் என்ன செய்யறது? அங்க இருந்து வர்றாரு மூத்த பையனா, திருச்சியில படிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பையன், அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனுக்கு முன்னேற்றம் இல்லை என்ற உடனே தனியார் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்படி வச்சியும் நேரத்து அந்த பையன் ஆகிட்டான். இன்னைக்கு காலையில அந்த பையனுடைய உடலை பரிசோதனைக்கு பிறகு ஊருக்கு அனுப்பியிருக்கிறான். இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. நான் தான் என்ன சொல்றான்னா, வஸ்திர அலாமா அசாபம், உனக்கு ஏற்பட்ட சோதனையை நீ பொறுத்துக்கணும். சோதனை எந்த வடிவிலும் நமக்கு சொல்ல முடியாது. இப்படிதான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் இறந்து போவாங்கன்னா சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சோதனை ஏதாவது ஒரு வடிவத்துல நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். அதைத்தான் லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாங்க, வஸ்பிர் அலாமா அசாபக், உனக்கு ஏற்பட்ட அந்த சோதனை நீ பொறுத்துக்கொள், சகித்துக்கொள். இன்னதானிக்க ரப்பில் அஸ்பில் உம்மோர், இது நாளை மறுமையில உனக்கு ஒரு உறுதிப்பாட்டான ஒரு விஷயம். மறுமையில உனக்கு கூலி கிடைக்கும் என்று நீ நம்பக்கூடிய விஷயங்கள் தான் இது ஒண்ணு. இப்ப நம்ம இறந்து போயிட்டாங்க, இந்த மக்களை எல்லாம் நாளைக்கு சோனத்துல நம்ம சந்திக்க போறோம்னா இந்த பொறுமையை நம்ம லேசா எடுக்க முடியாது. ரொம்ப மனசு, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்து அவங்களே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்ப வாழ்க்கையில இப்படி பல கட்ட சோதனைகள் தான் ஏற்படும். ஒரு பரீட்சையில படிச்சிருப்பிய, அதுல ஃபெயில் ஆயிருப்பிய, பாஸ் ஆகுங்க. ஃபெயில் ஆகிறதுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. அப்படி ஃபெயில் ஆன உடனே சில பிள்ளைகள் தற்கொலை எல்லாம் செய்திருக்கிறாங்க. அந்த நிலைக்கு போக கூடாது. 10th ஃபெயில் ஆயிட்டா மானம் போச்சு என்று சொல்லி தற்கொலை செய்தாரா? 12th ஃபெயில் ஆகி தற்கொலை செய்தாரா? அடுத்த வருடம் படிச்சு 2வது பாஸ் ஆக போறோம். இதுல என்ன இருக்கு? அப்ப இந்த மாதிரியான ஒரு இது நம்ம சமுதாயத்துல கிடையாது. இந்துக்கள் சமுதாயத்தில் மற்ற சமுதாயத்தில் தான் இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவுரைய மனசுல கொண்டு செயல்படணும். அந்த அறிவுரையை இந்த நேரத்துல உங்களிடத்துல சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.